வணக்கம் நிகிதா. நிச்சயமாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைப்பதற்காக திருநெல்வேலி மாவட்டத்திற்கு வருகிற பிப்ரவரி 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் வருகிறார். இந்த நேரத்தில் முதல்வர் தொடங்கி வைக்க இருக்கும் வெள்ள நீர் கால்வாய் திட்டத்தில் சதி நடப்பதாக விவசாயிகள், திருநெல்வேலி மாவட்டத்தின் விவசாயிகள் பரபரப்பு குற்றச்சாட்டினை தெரிவித்துள்ளனர். அரசாணையை மீறி செயல்படுவதா, நதிநீர் இணைப்பு திட்டம் என்ற ஒரு திட்டமே கிடையாது என பல்வேறு குற்றச்சாட்டுகளை விவசாயிகள் முன்வைத்துள்ளதால் திருநெல்வேலி மாவட்டத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் வரும் வேளையில் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நிகிதா, தமிழகத்தின் வற்றாத ஜீவநதியான திருநெல்வேலியின் தாமிரபரணி நதி மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகி 120 கிலோமீட்டர் தூரத்திற்கு பயணித்து தூத்துக்குடி மாவட்டம் புன்னக்காயல் கடலில் கலக்கிறது. இதில் பயன்படுத்த முடியாத வெள்ள நீர் காலங்களில், மழை காலங்களில் சுமார் 13,380 மில்லியன் கன அடி நீர் வீணாக கடலில் கலந்து வருகிறது. எனவே இதில் 25%, அதாவது 3,200 மில்லியன் கன அடி நீரை திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் வறண்ட பகுதிகளுக்கு திறப்பதற்காக தாமிரபரணி, கருமேனி ஆறு மற்றும் நம்பி ஆறு நதிநீர் இணைப்பு திட்டம் கடந்த 2009ஆம் ஆண்டில் சுமார் 369 கோடி திட்ட மதிப்பீட்டில் அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதியால் தொடங்கப்பட்டது. நிகிதா, வெள்ள நீர் கால்வாய் மூலம் இந்த திட்டத்தை நிறைவேற்ற பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து தமிழக அரசு மேற்கொண்டது. ஆனால் பல ஆண்டுகளாக இந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்ட நிலையில் தற்போது சுமார் 980 கோடியில் இந்த திட்டம் நிறைவு பெற்றுள்ளது. நிகிதா, கடந்த 2023ஆம் ஆண்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தின் போது இங்கு சோதனை ஓட்டமும் நடைபெற்றது. இதில் சற்று விரிவாக பார்க்க வேண்டும். திருநெல்வேலி கல்லடைக்குறிச்சி அருகே வெள்ளாங்குழி என்ற இடத்தில் இந்த வெள்ள நீர் கால்வாய் தொடங்குகிறது. இதன் மூலம் திருநெல்வேலி மாவட்டத்தின் வறட்சியான பகுதிகளான திசையன்பிள்ளை, ராதாபுரம், கூடங்குளம் போன்ற பகுதிகளுக்கு தண்ணீரினை கொண்டு செல்ல முடியும். திமுக ஆட்சியில் தென் மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்ட தமிழக அரசின் மிக மிக முக்கியமான திட்டங்களில் ஒன்றாக இந்த திட்டம் பார்க்கப்படுகிறது. எனவே அடுத்த மாதம் பிப்ரவரி 6, 7ஆம் தேதிகளில் திருநெல்வேலிக்கு வருகை தரும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் வெள்ளநீர் கால்வாய் திட்டத்தை தொடங்கி வைக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதே சமயம் பார்த்தீர்கள் என்றால் வெள்ளநீர் கால்வாயில் வெள்ளம் ஏற்படாத நேரத்திலும் பிற கால்வாய்களில் திறக்கப்படுவது போல நாள்தோறும் தண்ணீர் திறக்க அரசு திட்டமிட்டு இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டினை கன்னடிய கால்வாய், பாளையங்கால்வாய் உட்பட பல்வேறு கால்வாய் பாசன விவசாயிகள் இந்த திட்டத்தில் நேற்று குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே இது குறித்து நேற்று சேரன் மகாதேவியில் விவசாயிகள் ஆலோசனை கூட்டம் நடத்த இருப்பதாக இருந்த நிலையில் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் தரப்பில் அளிக்கப்பட்ட விளக்கத்தில் வெள்ளம் ஏற்படும் நேரத்தில் மட்டும்தான் தண்ணீர் திறக்கப்படும். ஏற்கனவே வெள்ளம் ஏற்பட்ட போதுதான் இங்கு சோதனை ஓட்டம் நடைபெற்றது. தேவையில்லாமல் விவசாயிகள் இதை திசை திருப்புகின்றனர் என தகவல் தெரிவித்திருந்தார். மேலும் இது போன்ற திசை திருப்பும் நடவடிக்கைகளில் ஈடுபடும் விவசாயிகள் மீது கடும் நடவடிக்கை என எடுக்கப்படும் எனவும் பொதுப்பணித்துறை சார்பில் எச்சரிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கன்னடியன் கால்வாய் உட்பட பல்வேறு கால்வாய் பாசன விவசாயிகள் சேரன் மகாதேவில் நேற்று நடத்திய ஆலோசனை கூட்டத்தில் வெள்ளநீர் கால்வாய் என்பதே வெள்ளம் ஏற்படும் நேரத்தில் கொண்டு செல்வதற்காகத்தான் கொண்டு வரப்பட்டது. அதற்குரிய அரசாணையும் வெளியிடப்பட்டது. ஆனால் தற்போது நதிநீர் இணைப்பு திட்டம் என்ற பெயரில் நாள்தோறும் அதில் தண்ணீர் எடுத்து செல்ல திட்டமிடுகின்றனர். நதிநீர் இணைப்பு திட்டம் என்ற ஒரு பெயரில் அரசாணையே வெளியிடப்படவில்லை. வெள்ளநீர் கால்வாயில் உபரி நீர் திறக்கப்படாத நேரங்களில் தண்ணீர் திறக்கப்பட்டால் நாங்கள் கடுமையாக பாதிக்கப்படுவோம் என கூறியதால் முதல்வர் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்க வரும் நேரத்தில் இந்த விவகாரம் மிகப்பெரிய விவகாரமாக வெடித்துள்ளது. நிகிதா, இதுவே திருநெல்வேலி மாவட்டத்தில் விவசாயிகள் சார்பாக நேற்றும் இன்றும் இருக்கும் கள நிலவரம். நிகிதா.